ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தான். கிளாஸ் எல்லாம் மசாக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு லஞ்ச் செய்யறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. கீமா கிளீன் பண்ணிட்டேன். வெங்காய தக்காளி கட் பண்றதுக்குள்ள ரைஸையும் வேக வச்சுட்டேன். கீமா கிரேவிக்கு வெங்காய தக்காளியை இந்த மாதிரி பொடிசா நறுக்கிக்கோங்க. இப்போ குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கை வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இப்போ வெட்டி வச்ச வெங்காய தக்காளி, 1 டீஸ்பூன் சால்ட், 1 பச்சை மிளகாய், புதினா இலை, மல்லி இலை போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கீமா ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு பீஃப் கீமானால 10 விசில் பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை ரைஸும் வெந்து வந்துருச்சு. ஸோ அதையும் வடிச்சிட்டேன். நீங்க மட்டன் கீமா எடுக்கிறீங்கன்னா 4 to 5 விசில்ஸ்லேயே சூப்பரா வெந்து வந்துடும். பாருங்க, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. நல்லா மல்லியில தூவுங்க. அட்டகாசமான கீமா கிரேவி ரெடி. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே சூப்பரா காம்பினேஷன் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.